அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஆத்மா வந்து ஓட விட்டு போவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓல்ட் ஏஜ், வயசான காலத்துல அந்த நேச்சுரலா போவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மர்டர், மேஸ் மர்டர், கொலை கொலைனோ மேஸ் பண்ணா எல்லாத்தையும் குடும்பத்தையே அழிச்சிருவாங்க போயிட்டு. அதெல்லாம் அந்த டைம்ல. நெக்ஸ்ட் ஒக்கால்ட் எனர்ஜி, பிளாக் மேஜிக் செய்வன பண்ணும்போது. அப்புறம் ஹியூமன் சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் இருக்கா மேடம்? இருக்கு. பொம்பளை பிள்ளை காயம் போவாங்க, பொம்பளை பிள்ளை தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஒரு 2 ப்ரொஃபசர்ஸ் ஆந்திரால வந்து அவங்களோட ஓன் டாட்டர்ஸே பண்ணிட்டாங்க சார். எஸ், ஐ ஹர்ட் அபௌட் இட். இன்னும் சிவனை நம்பிட்டு போட்டு எல்லாம் அடிச்சு கொண்டாங்க. கொஞ்ச நாள் இருங்க, போலீஸ் வந்து நாக் பண்ண, கொஞ்ச நாள் இருங்க, எங்க பசங்க உயிரோட வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். போலீஸ் கிட்ட and their professors. Yeah, both the professors. You see how people can trick the mind and make them do things. How much you do? Next வந்து death of disease. கோவிட் எவ்வளோ பேர் செத்து போறாங்க சார் உலக பூரா. How many millions people died? Just one small virus. So like that. So இந்த ஆத்மா எங்க போவாங்க? அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ கஷ்டப்படுறாங்க. அதில் வர வினைகள், சொத்து பிரச்சனை, அப்பா வீல் கூட போயிட்டாரு, அவன் கொடுக்க மாட்டேன், மாமனார்லாம் ஒன்றும் காசு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஏமாத்தி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நடக்குது, இவ்வளோ பேர் அழுகுறாங்க என்கிட்ட வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து when the soul is willingly leaving the body, போறேன்னு போனது அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து soul link to broken or liberated, when the link between soul and body become loose and will. அதாவது அந்த soul link இருக்கு பாத்தீங்களா, கோமால போகும்போது உடஞ்சி போன பிறகு அந்த சோல் போயிடும், பாடி ஆயிடும். சில சாய்ட்டா லிங்க் பண்ணிருக்கோம், இன்னும் உயிர் இருக்கும், ஆனா உயிர் வந்து முழுமையா இல்லை. சில பேர் தியானம் பண்ணி உட்காந்துருப்பாங்க, அந்த மூச்செல்லாம் வச்சுட்டு உயிரா இருப்பாங்க, ஆனா ஆத்மா வேற இடத்துல போயிருக்கும். அப்படி மூச்சத்து என்ன சொல்லுவாங்க இல்ல, அது உயிர் இருக்கும். சில பேர் கொஞ்சம் இருக்கும், எடுத்து போட்டு மூடிடுவாங்க, உயிராவே போட்டு மூடிடுவாங்க உள்ளுக்கு. அவனுக்கு மூடின்னு சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து லைக் பேர்ட். அந்த பேர்டு வந்து அந்த குருவியை எவ்வளவு நாளா போட்டு மூடினா பறந்து அந்த ஆத்மா பறந்து போய் ஆளை உடுங்க அப்புறம் ஓடி போயிடும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் what happened after that? Soul become the spirit and enter spiritual world ready to be incarnated. அதாவது நார்மலா நடக்குது வந்து என்னைக்கு அந்த ஆத்மா செத்து போச்சோ நேரா அந்த உடலுக்கு பாய்க்க நேரா போயிட்டு கௌசல் படி போயிட்டு ரீஇன்கார்னேஷனுக்கு வெயிட் பண்ணும். சரிங்களா? இல்லாட்டி unable to enter spiritual world and spend for a long time hangs around in the physical world. அப்படியே உட்காந்துருக்கோம், physical world வந்து நின்று இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து become a wandering spirit. அப்படி சுற்றி வீடு வீடா போயிட்டு எங்க உட்காரணும், என்ன பண்ண தொந்தரவு பண்ண முடியாது, அந்த மாதிரி சுத்தி இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சமா இருக்கு. வான் எடுங்கலாம், வான் எடுங்க, லாம்பு போடுங்க சார், லாம்பு போடுங்க. இந்த லாம்பு போடுங்க எல்லாம். போன சென்சிங் பொசிஷன் எடுங்க, சென்சிங் பொசிஷன், sensing position. வைங்க, கேளுங்க. Other souls in this class today. I can smell. வச்சிருக்கீங்க. Other souls in the class today. தன்னால நானும் நீங்க நாவற கூடாது, தன்னால நாவணும். Other souls in the class today. தன்னால நாவணும், நீங்க நாவற விடணும், தன்னால நாவணும். How many souls? 1,000, 2,000, 3,000, 4,000, 100, 200, 300, 400, 500,000 moving. There are 500,000 souls in this class right now. 500,000 souls. நீங்க மட்டும் தான் கிளாஸ் வந்து நினைச்சீங்களா? அவ்வளோ வருவாங்க மேடம், அவ்வளோ கற்றுக்குவாங்க. கம்மிதான் சார். எவ்வளோ பேர் விளையாட்டு விட்டுருக்காங்க பாருங்க. பிச்சை மீதி மேடம் 500,000 souls.
தேவசம் பண்ணுறீங்களா அவங்களுக்கு புரியணும்ல. அவங்க உங்க மாதிரி புரியாம இப்போ இவங்க மாதிரி யாரும் எந்த ஆத்மா புரியாம உட்காந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. புரியா மாதிரி இருக்க சொன்ன மேடம். அவருக்கு தெரியுதா இந்த வார்த்தை? அவருக்கு தெரியுதே சொல்றாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி மேடம் கேட்டு பாருங்க காமிக்கும். அதான் சார் உங்களுக்கு தெரியுது சொல்றீங்க. Hindu souls yes, Christian souls yes, Muslim souls no. No. Hindu souls, Christian souls, Muslim souls no. ஏன் அந்த சொல் வரதா சார்? அவங்க வேற லெவல் போறவங்க அவங்க ஒரு கடல் நம்புறவங்க மேடம். If you want God madam, you got many gods madam. The Christian blood this God madam. So how? There are many gods they follow. So they're looking for that idea. I must go there to get my liberation. They don't go to the Father. The Spirit, the Holy Ghost, the Son and the Father தானே. இப்போ சன்ல மாட்டி இருக்காங்கல்ல. நீங்க வந்து இந்த மரம் அந்த மரம் மாட்டி இருக்கீங்க. You understand? So you're stuck in that place. You must allow this to go beyond that. அப்பதான் நீங்க போக முடியும். சொன்ன சுத்தி இருக்கீங்க எங்கடா பண்ணணும். Okay madam. நான் கோச்சிக்கல. So they also want to learn. Now they also want to go. They also want to go. They also want to get liberated. Okay? Right. Next வந்து முடிங்க. Now you become wandering souls. You become wandering souls. Wandering souls அப்படியே சுத்தி எந்த தெரியாம பார்க்காம அப்படியே ஓடிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்படியே ஓடிப்பீங்க. அதாவது ஒரு லாஸ்ட் சைல்ட் மாதிரி. அந்த மேடம் அதெல்லாம் அங்க லைட் தோத்து. அங்க லைட் ஓகே. ஓகே? இப்போ பாருங்க ஒரு திருவிழா போறீங்க மேடம். எங்க மேடம் போறீங்க? திருவிழா போறீங்க. என்ன சொல்லுவான்? பாருங்க ஒரு புள்ள காணா போச்சு. யார் கண்டுபிடிச்சீங்க? வாங்க. அந்த மாதிரி ஆயிரும் சார். அப்பா அம்மா தெரியாம எல்லாம் அங்க போய் காணா போயிருப்பாங்க. வாங்க சைக்கிள் சட்டை பாருங்க யாரம்மா சொல்லுங்க. ஒரு புள்ள கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் திருவிழா அந்த மாதிரி காணா போய் ஆத்மாலாம் எங்க போவோம் தெரியாம அப்படியே சுத்திட்டு தலை சுத்திட்டு இருக்கு மேடம். என்ன பண்றது? நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்க மேடம். நல்ல வேலை கிளாஸ் வந்துக்கிறீங்க. Yes madam, yes. Please understand. நாங்கெல்லாம் நல்ல சொல் சொன்னாங்க. நான் சொல்ல ஆயிருக்கீங்க மேடம். நல்ல சொல்ல ஆயிருக்கீங்க. எல்லாரும் ஆவலாம். எல்லாரும் ஆறலாம். Everybody can become a good soul. Please understand. There is no break. Anybody can become a good soul. Okay? Next. Why can I enter the spiritual? ஏன் வரல? ஏன் அதால போக முடியாம உட்காந்துருக்கீங்க? ஏன் போக முடியல இந்த கௌசல் படிக்கு? Number 1, suicide. Cannot go. ஏன் மைண்ட் ரொம்ப கவலை. என்னை திப்பன்னு அந்த மாதிரி சுத்திட்டு மேடம் இன்னொருத்தவங்க போய் கொல்ல பார்ப்பாங்க. இன்னொருத்த போய் அவங்களும் நீயும் பண்ணு சொல்லி யாரும் வந்தாங்க எங்க மேல வாய்ஸ் கேட்கறது யாரு மேல ஏதாச்சும் வந்தாங்க? எஸ் அந்த மாதிரி வந்து சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசோசியேட் இருக்கு. எல்லாம் அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க. எஸ் அசோசியேஷன் ஜாயின் தேம். ஓகே? அதாவது தற்கொலை பண்ணது மாமியாலாம் எரிச்ச சோல்ஸுங்க எல்லாம் போய் ஒரு கேங்கில் வச்சுருந்து அவங்க உட்காந்துட்டு அவங்க வேலை பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆஃபீஸ் எங்கிரி மனுஷனை கொல்லணும், அந்த மாமியாங்களாம் கொல்லணும் போயிட்டு செட்டப் பண்ணுங்க மேடம். அவங்க தானே பண்ணாங்க இந்த மாதிரி. ஓகே? நெக்ஸ்ட் வந்து சூசைட். நெக்ஸ்ட் வந்துட்டு டூ மச் ஆஃப் டிசைர் அண்ட் அட்டாச்மெண்ட். அதாவது வைன் ஷாப் போகணும், கல்லுக்கடை போகணும், இந்த மாதிரிலாம் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போக முடியாது. மாட்டிருப்பாங்க. அதான் தமிழ் சாவல் பார்த்தீங்களா மேடம்? தமிழ் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு கேள்வி சுற்றி போச்சு. எப்படி ஒப்பேர் வைக்கிறாங்க? பார்க்காம போயிட்டியே, இப்போதான் கல்யாணம் பண்ணா பேர பிள்ளை எப்போ இருக்குது? என்னடா இப்போதான் நான் போனேன் அதுக்குள்ளே எப்படி அழுறோம்? அப்படி தட்டி அழுவோம். ஆமாம் இல்லையா மேடம்? அப்படி குறைச்சிடும். அது அப்படி சவுண்ட் அப்படியே பார்க்கல. நீங்க போட அப்படியே அப்புறம் குறையும். குறையும். என்ன சொல்றாங்க? நீ போயிட்டியே, இப்பதானே புள்ள பார்த்தா, இப்பதானே கல்யாணம் பண்ணா, பேர பிள்ளை எப்போ போகுது, எப்போ ஸ்கூல் போறோம், அவங்க கல்ல இதேதான் அழுவாங்க மேடம். So how can the soul go in peace? Cannot go in peace. Attachment. நீ வந்து கத்தி சொல்றீங்க. சரிங்களா? ரைட். Next வந்து we can't fulfill the divine plan. The fulfill divine plan full பண்ணாமனா அங்க மாட்டிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து many wrong doings. பாத்தீங்களா? பாருங்க இவங்க சொன்னாரு. வாங்க
போடுங்க சார். சித்ரா லைட் போடு. அங்கே வந்தார் என்கிட்ட, அங்கே வந்தார் போல. என்ன சொன்னார்னா புரியுது, வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி வந்து பார்த்தாரு, சொன்னார் ரைட்டா. அவங்க உங்க ஃபேமிலி எத்தனை பேர் சார்? 3 பேர், 2 ஆண் 1 பொண்ணு, சிஸ்டர் பிரதர், சரியா? ஸோ அங்கே பங்கு அந்த சிஸ்டருக்கு ஏதோ கொடுத்துறாங்க. சிஸ்டருக்கு கொடுக்கல, சிஸ்டருக்கு கொடுக்கல. அப்போ வந்து தவிட்டாரு, சரிங்களா? ஸோ இஸ் சிஸ்டர் ஹாப்பி? நாட் ஹாப்பி. ஸோ நவ் த ஃபாதர் ரியலைஸ், செத்து பண்ண பிறகு அவங்க அப்பா ரியலைஸ் பண்ணி, ஐயோ அந்த பொம்பளை பிள்ளை கொடுத்துக்கலாமே, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. ஆனால் எந்த அந்த அப்பா வந்து பிள்ளை பார்க்க முடியும். ஆனால் சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளை ஒன்றும் கொடுக்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும். ஒரு சமுதாயம் எந்த மாதிரி இருக்காங்க, நான் சீரு வச்சு கொடுத்துட்டேன், அப்படிலாம் ஆம்பளை பிள்ளை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற, அவ்வளோ பிள்ளை படிக்கிறாங்க, புத்தகங்களை ஒன்றுமே இருந்திருக்க மாட்டான். ஸோ அவங்க எதிர்பார்க்குறேன் கொடுக்க முடியும் திங். ஸோ த ஃபாதர் இஸ் ஸ்டில் அரவுண்ட், ஃபாதர் ஸ்டில் அரவுண்ட். ஸோ நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, போயிட்டு உங்க அக்கா கிட்ட, அக்காவை சார், அக்கா கிட்ட போயிட்டு மண்ணி பறிக்க சொல்லுங்க. நீங்களும் வெளியே அப்பாவுக்கு படிங்க. அந்த மண்ணி படிச்சாக்கா we can elevate the soul, we can elevate the soul. கண்டுபிடிச்சா we can elevate the soul. இதுதான். So it's very important to understand simple technique that not all souls can go up. இன்னைக்கு அங்க அப்பா வருந்துறாரு, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு, பொம்பளை பிள்ளை என்னாச்சு, இவ்வளோ கஷ்டப்படுறல, என்னாச்சும் கொடுத்து போனாமன்னு நினைப்பாங்க. ஆனால் too late to come and change the will, too late to come and change the will. இனிமே நான் சொல்லிட்டேன் சார், கொஞ்சம் பாருங்க சார், இப்போ அக்காவை பாருங்க, முடிஞ்சாக்கா உங்களால் அண்ணன் அக்கா தானே சார், என்ன இருந்தாலும் முடிஞ்சாக்கா என்னாச்சும் கொடுங்க, சந்தோஷமா இருக்குது. அப்போதான் உங்க அப்பா வந்து எலிவேட் பண்ணி போவார். இது மாதிரி தான் அந்த ஆத்மாலாம் மாட்டிட்டு இருக்கும். பொம்பளை புள்ள நினைக்காதீங்க சார், அவரும் ஆத்மா தானே, அவரும் ஃபீல் பண்ணாதான் எங்கள் அப்பா சதியாக இருக்கு, என்ன கொடுத்து போலீங்க, அவங்க நல்லா தன்னை தம்பி நல்லா இருக்காங்களே, அந்த மாதிரி சில பேர் கொடுக்கக்கூடாதோ, வயிறாக கொடுக்கக்கூடாது. சார் ஓகே சார், தேங்க்யூ, புரியுதுங்களா? தேங்க்யூ. ஸோ he has to go back home, read forgiveness to the sister must read, and then the father will get elevated. But he must give us something to make the souls of the father happy, to make the soul of the father happy. இது வந்து எந்த படத்தை காமிச்சாங்க? ஹலோ, தமிழ் படம் எந்த படத்தை இந்த மாதிரி காமிச்சாங்க? பிவி தான் சொல்லக்கூடாது. எந்த படத்துல தான் காமிச்சாங்க? அழகா காமிச்சாங்க. மாஸ் படத்துல போய் படத்தை பாருங்க. மாஸ் மூவி, go and watch. In Hindi also go and watch. அந்த பசூர நடிப்பாரு, அப்பா கொண்டுருவாங்க, அவன் டபுள் ஆக்டா வருவான், சரியா? அவன் ஆக்சுவலா வந்து அவன் கிளேவன் ஆயிடுவான், அவன் ஃப்ரெண்ட் செத்து போயிடுவான், ஃப்ரெண்ட் செத்து போயிடுவான் சார். அந்த 5 பேர் வந்து சேருவாங்க, டேய் வந்தாடா, வந்து பார்க்குறான், பார்க்க முடியுமா? He doesn't know they are all souls, he thought they are people. அப்போதான் ஒன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவான். ஒரு வயசான கிளவி கும்பிடுவான், முத்தம் கொடுப்பான், பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு சார், அவன் ஒளி வச்சிருப்பான், அந்த பட்டை காமிப்பான், முத்து கொடுத்தோன்னே அது அப்படியே போயிடும். It's a very true story of how the soul will elevate itself when its mind is dissolved. பார்க்கணும்னு பார்க்க முடியாம அவன் அவசரம் உட்காந்து, அந்த ஆத்மா உட்காந்துருக்கு, செத்து போயிட்டு அதுக்குள்ள கண்ணு கொடுப்பான், அந்த ஆத்மா அப்படியே போயிடும். வாட்ச், இந்த மூவியை பார்க்காதீங்க சார், இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கணும். அப்போதான் நீங்க உங்களுக்கு புரியும் இந்த எப்படி நடக்குது. மாஸ் படம் பார்த்தீங்களா மேடம்? நீங்க தான் பூஜை பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பாருங்க. சில படம் நல்ல படம் மேடம், எல்லா படம் கெட்ட படம், சில படம் வந்து காமிப்பாங்க, that shows some good thing. அந்த பிகே மூவி பாருங்க, ஓ மை காட் பார்க்காதீங்க, அது படம் ஓ மை காட், அது பூரா ப்ரோமோட் பண்றாங்க. விஷ்ணு மோட்டபைக்கல் நோ பாருங்க, கொஞ்சம் பாருங்க. the பிகே மூவி, the மாஸ் மூவி பாருங்க மேடம், it is a good idea what is happening down there. காஞ்சனா பாருங்க, அது ஒண்ணு தமிழ் சமையல் ஒண்ணு பண்ண முடியாது, தர்கா தான் போனோம் மேடம். அது தர்கா ப்ரொமோஷன் பாத்தீங்களா? தாங்க சுத்தம், மாடு ஆடு ஓடும், எங்க ஒண்ணு பண்ண முடியும். கேட்ட பூசை பாத்தீங்களா மேடம்? தர்காவுக்கு போகணும், அவன் பிடிச்சி மொத்தம் விட்டு போட்டுவான், போட்டு மூடி வீசலாம், அவ்வளவுதான்.
ஸோ அந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க மேடம். எங்க ஊர்ல அதான் பண்ணுவாங்க மலேஸ். ஆத்மா புரிஞ்சு போத்தல போட்டு மூடி கடல்ல வீசிடுவாங்க. அதில் போச்சவங்க வெளியே வர முடியுமா மேடம்? வரவே முடியாது. தப்பு, அது ரொம்ப தப்பு பண்றது. எந்த ஆத்மாவும் உங்களுக்கு கஷ்டப்பட வரல, அது கஷ்டப்படுறதுனால அது பழி வாங்க வந்திருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை மேடம். சரிங்களா? ரைட், குட். சரி, அதனால திருப்பிமா நீங்க சொல்லுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? நேற்று பேர் 2 பேர் வந்தாங்க சார் கேரளா இந்த கிளாஸுக்கு, ஸ்ரீலங்கா கிளாஸ் வந்தாங்க சார். They came from Colombo. 16 hours current cut. Easy sir. You know why? You know why, madam? No money to buy petrol, diesel. That's all. People cannot pay. What belongs to whom? China. காசு கொடுக்காட்டி நான் கப்ப விட மாட்டேன். என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண முடியும்? அங்கதான் பைப் லைன் ஓடும். அந்த பைப் லைன் போட்டு தான் நேராக பவர் ஸ்டேஷன் போவோம். அங்கே என்ன பண்ணுவாங்க? இல்லை ட்ரக் போகணும். சரியா? ஐ டோன்ட் கிவ் யூ வாட் யூ கோயிங் டு டு. இதான் மேடம், மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இட்ஸ் வெரி சேட். இட்ஸ் வெரி சேட் வாட்ஸ் ஹேப்பனிங் டு தி கண்ட்ரி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னப்பா இது பார்க்கணுமா? Suicide, unfinished business, mental confusion, does not understand death well and not ready for death yet. அதாவது கன்ஃபியூஷன், என்னடா சாவு, எங்கடா போறோம், அந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்குவான். முருங்கை மரம் போதுக்கா புளை மரம் போதுக்கான அது ஒரு செலெக்ஷன் வேற. மேடம் நான் ஜோக் பண்ணாதீங்க மேடம். எல்லா சோலும் not all smart, all souls are prepared. Understand? சாவுக்கு சொல்ல ப்ரிப்பேர் பண்ண போகும் மேடம். ப்ரிப்பேர் பண்ணா அப்படி அங்கே மாட்டி தூக்கிக்க வேண்டாம், எங்கே போகிறது தெரியாம. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு wandering souls. There are many souls who are wandering for many years. எத்தனை வருஷமா காலமா எங்க போக தெரியாம அப்படி சுத்திட்டு இருக்கீங்க. அந்த கோயில வெயிட் பண்ணோம், இந்த கோயில வெயிட் பண்ணோம், அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிக்க கச்சக்கமா இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ வந்து 500,000 souls ஆயிடுச்சு, 600,000 souls. இப்போ 600,000 souls ஆயிட்டாங்க இப்போ. Right now 600,000 souls, male, female, Hindus, Christians, not Muslims. I don't know. No Muslims. சரிங்களா? For a soul detaching from the physical body, எப்படி வந்து அந்த பிசிக்கல் பாடியில இருந்து வெளியே ஆவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? This can be immediate for some soul. அதோ இமிடியேட்டா போயிடுவாங்க. சத்தோன காண போயிடுவாங்க. ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்துட்டு can elevate immediate, நேரா போயிடுவாங்க கௌசல் பாடிக்கு. நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அதாவது வயசானவங்க ரொம்ப பேர் வருவாங்க, காலம் வந்து மண்ணி படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க மேடம். சொல்ல ஒண்ணுமே இல்லை, அந்த ஆத்மா போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, ஆனா அந்த பாடிக்கு நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. ஒரு பூஜை பண்ண தேவையில்லை. ஆனா இல்ல முடியாது சார், அப்புறம் எல்லாம் கோச்சிக்குவாங்க, கவுச்சி கலக்கணும். என்ன வேணும் இருக்கா அந்த ஊர்ல? அந்த கவருக்கு படம் அந்த ஆத்மா வந்து வச்சு என்ன பண்ணணும்? அந்த ஆத்மா வந்து வெஜிடேரியன் என்ன பண்ணுவாங்க? அது நம்ம கவுச்சி கலப்பாங்களா? அதுக்கு இல்ல மேடம், மேடம் 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 அந்த ஆத்மா வந்து சைவம் தன்ற ஆத்மா செத்து போச்சு. இப்ப கவுச்சி கலக்கணும், என்ன பண்றது? வடபேத ஒரு நாள் முடிக்கப்பட்டீங்களா? தெரியும் மேடம், ஆத்மா சொல்றாங்க சார் என்ன புள்ளியில இந்த சடங்கு முடியணுங்கிறதுக்கோசரம் அதை பண்றாங்க. ஆன்மா என்ன சார்? அது சைவம் கூட எல்லாம் அதை பண்றாங்க சார், அவங்க சாப்பிடுறதுக்கு தானே. Some snacks are made, sir. Some snacks are made. They are bundled and thrown in the river. Not eating. Not eating, sir. On 10th day or something they do. Or throw the river. Bundle it and put it in the river. Fishy. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு The மாதிரி fishes. செய்றாங்க. Some give the cow to eat also. Yes, sir. Okay, so for some it may take 1 to 30 days. For some never get attached, still stuck.
Like the 600,000 soul right now, they never got detached. Yes. Mind is not dissolved yet. Okay? Now, are they suffering from that? Is there suffering from that? There are many maybe suffering from the body. Okay? There are many, அதாவது there's no suffering for death for the soul. அந்த சோலுக்கு வலி இல்லை, உடம்பு வலி, சாவறது முன்னுக்கு எப்படி இருக்கு சார்? தலைவலி, வயிற்று வலி, அந்த மாதிரி வலி தான் மேடம். ஐயோ அது சொல்லிட்டீங்க. ஆத்மா வலி, ஆத்மாக்கு வந்து இமோஷனல் பெயின். எல்லாம் விட்டு போயிட்டோமே, மென்டல் பெயின். The soul will have mental pain. Soul அந்த மைண்ட் பாடியில் நினைப்ப அந்த மைண்ட் இமோஷனல் பெயின் தான் போவோம், அந்த மென்டல் பெயின். ஆனால் பிசிக்கல் பெயின் வராது. புரியுதுங்களா? சார் அந்த உடம்பு விட்டு வெளியே வந்த உடனே அதுக்கு தெரியுமா நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? அழகா தெரியும் மேடம். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்னோட ஆவி வெளியே வந்துச்சு, ஆனா நான் உள்ளக்கு இருக்கும்போது எனக்கு அது கரெக்டுன்னு தெரியுது. அதான் அவங்க அப்பா சொல்றாரு, அதான் அவங்க அப்பா இருக்காரு மாட்டிட்டு இருக்காரு, அப்படி மாட்டேன். அந்த மாதிரி தான் அவங்க ஃபாதரும் மாட்டிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அப்போ நான் செஞ்சது மொத்தம் வெளியே வந்த உடனே தெரிஞ்சிடும். நான் பண்ண மாட்டேன். நான் வரும்போது தான் பாக்குறாங்க, அந்த அந்த மகள் அழுதுருக்கா மேடம். ஐயோ அப்படி பாவம் அழுதுருக்காளே, அப்பதான் மாற பாக்குறாங்க. ஆனா டூ லேட். ஆனா அந்த உடம்புக்குள்ள இருக்கும்போது தெரிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா மேடம், அதான் கிளாஸ், பிவி கிளாஸ். இப்ப கண்டுபிடிச்சு இப்ப மணிப்பா கத்துருங்க. அந்த ஆத்மா கஷ்டப்பட்டாதீங்க, இப்பதான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்குலாம். ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு the body suffer more during living. The soul will be unconscious of what is happening. You will know. செத்த பிறகு தான் அந்த மைண்ட் அட்டாச் பண்ணா அந்த மாஸ் படம் மாதிரி தான் மேடம். ஐயோ இது கொடுக்கலையா, அது செய்யலையா, இது பண்ணிக்கலாமே, அவருக்கு சைன் பண்ணிக்கலாமே சொல்லி கஷ்டப்படுறாங்களே, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஆத்மா. அந்த ஆத்மா கஷ்டப்படும். ஓகே மேடம்? நெக்ஸ்ட் வந்து what should one do during the death ceremony? அந்த சாவு என்ன பண்ண முடியும்? சிம்பிளா have a light music and be silent. லைட்டா மியூசிக் போட்டு சைலண்டா இருங்க. நெக்ஸ்ட் no crying, screaming or shouting. No king kong. சார் திடீர்னு ஒரு சடன் It's okay madam, accept it. The more you cry madam, the more the soul will be very sad. Don't do that. Just be calm, relax, take it easy. என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இனிமே இவர் இல்லாம நம்ம குடும்பத்தை எப்படி காப்போம் அது மாதிரி பிளான் பண்ணுங்க. சரியா மேடம்? அந்த மாதிரி ஒரு லேடி வந்து அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த பொம்பளைக்கு வந்து ஒரு 45 வயசு. சரியா? அவங்க அம்மாவுக்கு 65 வயசு செத்து போயிட்டாங்க. அண்ணே நானும் சாவ போறேன், எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, என்னால வாழணும்னு சொன்னாங்க மேடம். சரியா? நான் கேட்டேன் மேடம் கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் எத்தனை பொம்பளை? எல்லா பிள்ளைங்க 3 பிள்ளைங்க சார். என்ன பிள்ளை மேடம்? எல்லாம் பொம்பளை பிள்ளை. வெரி குட் மேடம். நீங்களும் 3 பிள்ளைங்க செத்து போய் மகன் செத்து போக சொல்லிட்டேன். யூ சொல்லிட்டாங்களா? 3 பொம்பளை பிள்ளைங்களா? நீ போய் செத்துக்கோ. நீ செத்து போடுவோம், அம்மா நீ சாவ போற. அப்ப இந்த பிள்ளைங்க யார் வந்து பாக்குறது? 3 பேர் சேர்த்து நீங்களும் மருந்து குடி செத்து போக சொன்னேன். அப்ப செத்து போறாவே வாய மூட்டு உட்காந்துட்டேன். எல்லாமே அம்மா செத்து போயிட்டான், நானும் செத்து போறேன், நான் வாழ்க்கையே போச்சு, அவன் பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான், அவன் எவ்வளோ நானும் சாவ போறேன். எத்தனை பொம்பளைங்க ஆளுக்கு சாவ போகுது மேடம்? எத்தனை பிள்ளை தற்கொலை பண்ணுதுங்க? ஆமா இல்லையா மேடம்? எஸ், தேவையா அதெல்லாம்? நேற்று டெல்லியில் நடந்துச்சு ஒரு கதை. ஒரு லேடி போனாங்களாம் பிரசவத்துக்கு. ஏதோ அவங்க பண்ணும்போது டாக்டர் பண்ணும்போது அது செத்து போயிட்டா மேடம். சரியா? எல்லாம் போயிட்டு அந்த ஆஸ்பத்திரி அட்டாக் பண்ணாங்க மேடம். அட்டாக் பண்ணாங்க. டாக்டர் committed suicide. She hang herself. She can't take it anymore. What's the point? What is nonsense madam? இது கர்மாவா? இந்த மாதிரி நடக்குது மேடம். வெரி சேட். இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏதோ ஒரு பிரசவம் அவங்க ட்ரை பண்ணாங்க, ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்கா மேடம், அதுக்குள்ளே போயிட்டு இது மாதிரி பண்ணாங்க, என்ன நடக்கும்? She committed suicide. That's all. Very sad. அது எவ்வளோ பேர் சூசைட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் சூசைட் பண்ணுறாங்க, காதல் தோல்வி, அப்புறம் கேம்பிளிங். நீங்கள் போய் மேடம் எங்கள் ஊருக்கு வாங்க மேடம், அப்போ கந்திங் ஐலண்ட்ஸ். என்ன மேடம்? கந்திங் ஐலண்ட்ஸ். அங்கெல்லாம் நீங்கள் போவீங்க, ஹோட்டலில் போகும்போது கீழே திறந்து என்னாச்சும் பாடி இருக்கான்னு பாருங்க. மேடம் எங்கள் ஊருக்கு மேடம் கந்திங் ஐலண்ட்ஸ், அது கசினோ, தீம் பார்க் எல்லாமே வச்சுருப்பாங்க. ரூமு போய் உட்கார தங்கும் போது அந்த பெட் இருக்குல்ல, கீழே பெட்டு கீழே பாருங்க என்னாச்சு இருக்காரு, ஓடி கிடைக்க மேடம். அவ்வளோ கதை அங்கே நான் பார்த்தல, எல்லாம் கதை ஓடி ஏன் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் தோத்துருவாங்க. commit suicide, finish, die under the bed. Yes மேடம். கசினோ பயங்கர சுத்தாடுவாங்க மேடம், பயங்கர சுத்தம். ஒன்று கண்டல யுத்தத்துலாம் போய் முடிச்சுட்டு வந்துடுவாங்க கசினோ. ஸோ ப்ளீஸ் நீங்கள் நினைக்காம, சிங்கப்பூரில் ரொம்ப சூசைட் மேலே கூச்சிடுவாங்க அவங்களாம். அவங்க வீடு அந்த மாதிரி கூச்சி கட்டிங்க சொல்லுவாங்க மேடம்.
வீடெலாம் 40 மாடி 30 மாடி 50 மாடி கட்டி விட மேடம், அப்படியே கணக்கு பூச்சிக்கு சரியாக இருக்கும் மேடம். அவங்களுக்கு உங்கள் பேர் மேடம், உங்கள் பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ப்ரேயர்ஸ். திங்க் ஆஃப் ஆல் a wonderful thing. ப்ரேயர்ஸ் பண்ணாதீங்க. அவர் நல்லதெல்லாம் செஞ்சு அவளை வாழ்த்தி நன்றி சொல்லிட்டு போங்க, மன்னிப்பு படிங்க. அப்போ நான் ஷேர் என்ன பண்ணாங்க. அவர் இறந்தப்புறம் மன்னிப்பு படிக்கிறதா சார்? படிக்கணும் மேடம், அவரும் போல நீங்களும் படிக்கணும். சார் இப்போ இறந்து போயிட்டாரு. ஆமாம் மேடம், எந்த போல அங்கதான் உட்காந்துருப்பாரு. அதான் அங்க உட்காந்துக்கிறாரு. ஏன் வரேன் ஏன் வரலங்க பாரு. அதான் சார் அவருக்கு நான் மன்னிப்பு டேய், உன் சாவுக்கு என் சாவுக்கு வந்தீங்களா எனக்கு பாரு. மொய்ப்படி நீ மொய்ப்படி எனக்கு அந்த மாதிரி தோட்டு இருக்க மேடம். வந்து ஐயோ புரியாது. ஆஸ்க் forgiveness and forgive the soul. பார்த்தீங்களா அவங்க அப்பா வந்து இன்னும் இருக்காரு. ஸோ அவர் மன்னி படிக்கணும். அந்த பொண்ணு மன்னி படிச்சாக்கா அழகா அவர் போயிடுவார் மேடம். சிம்பிளா போயிடுவார். வெரி ஈஸி. All the forgiveness. Okay, next வந்துட்டு bless the soul and for love, peace and harmony. bless பண்ணு divine faith சொல்லுங்க அவருக்கு. divine faith சொல்லு அனுப்புங்க. இறந்தப்புறம் எஸ் மேடம், அந்த ஆத்மா எதுனா ஆத்மா உடம்பு தான் மகிழ மேடம். டைம் அந்த பச்சை கலர் போ, இந்த பச்சை கலர் போ. ஹீட் ஆகும் இந்த மாதிரி போனாக்கா இது கட்டு போகிற மேடம். இது நம்புங்கப்பா. மத்தவங்களுக்கு தான் ஆகலாமா? இந்த மாதிரி விஷயம் பாய்க்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மேடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பல்ப் இருக்கு, அந்த பல்ப் ஆஃப் பண்ண கூட ஃபேன் ஓடும். அந்த பல்பை கூல் டவுன் பண்ணுது. ஃபிலிமெண்ட் மூவ் கட்டுப்படுத்தி the price of the film is half the price of this project. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த இதெல்லாம் ஸ்பேர்லாம் வாங்கி ஒரு சின்ன பல்பு தான், பட் வெரி ஹை. இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப சூடுங்களா, சூடாகவே இருக்கும். ஸோ இங்கே வேறு சூடு, ரொம்ப சூடும். ஓகே, ஸோ கொஞ்சம் ஆன் பண்ணி லேப்டாப் வச்சுங்க. லேப்டாப் சூடு போய்ட்டு கட்டு போயிடும் மேடம். அவ்வளோ சூடு இருக்கும். முட்டை பொறிச்சிடும் சார். சீரியஸ்லி வெரி வெரி ஹாட், வெரி வெரி ஹாட், வெரி வெரி. இங்கே உங்களுக்கு ஃபீல் பண்ணாங்க. ரைட்டு, வெயிட் பண்ணுங்க.